டூடு டிவி. எம்பிபிஎஸ் முடிச்ச உடனே அவினாஷோட முதல் போஸ்டிங் மதுப்பூர் கிராமத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. அவர் காலங்காத்தால அந்த ஊருக்கு போகும்போது நகரத்துல இருக்கிற அட்மாஸ்பியர் விட அந்த கிராமத்துல இருக்கிறது அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு. அதனால அவரை பார்க்க வர நோயாளிகளோட எண்ணிக்கையும் அதிகமா இருந்தது. எல்லா நோயாளிகளையும் பார்த்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பியூன் வந்து டாக்டர் கோட்டருக்கு கூட்டிட்டு போறாரு. அது ஹாஸ்பிட்டல்ல இருந்து பக்கம்தான். சார், பவர் கட் ஆயிடுச்சுன்னா இங்க இருக்கிற மெழுகுவர்த்தியை ஏத்திக்கோங்க. ஆனா அந்த லேம்பை மட்டும் ஒண்ணும் பண்ணாதீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? சார், இந்த கிராமத்துல வாழ்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க என்ன சொன்னாலும் எந்த கேள்வியும் கேட்காம அதை ஏத்துக்கணும். ஏன்? எங்க பாட்டி மட்டும் இங்க இருந்திருந்தா உங்களை அரைஞ்சிருப்பாங்க. இத கேட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. பியூன் அவினாஷை விட வயசானவரு, ஆனா ரொம்ப கம்மியா தான் படிச்சிருந்தாரு. அவினாஷை விட அந்த கிராமத்துல இருக்கிறதுல இந்த பியூனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம். இன்னைக்கு அவரோட முதல் நாள். அந்த கிராமத்துல இருக்கிற நிறைய ரூல்ஸ் பத்தி அவினாஷ் கிட்ட சொல்றாரு. ஓகே சார், நான் கிளம்புறேன். என் பொண்ணு எனக்காக காத்துட்டு இருப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க. நைட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரும் பொழுது உங்களோட எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகேவா சார்? ஓகே. பியூன் போனதுக்கு அப்புறம் அவினாஷ் பெட் மேல படுத்துக்கிறாரு. அவரு ரொம்ப டயர்டா இருந்ததால உடனே தூங்கிடுறாரு. அப்ப திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. இவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியே வேகமா காத்தடிச்சு மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. இவ்வளவு நேரம் பகலா தானே இருந்தது, அவ்வளோ வெயில் அடிச்சது. அப்புறம் எப்படி திடீர்னு இரவா மாறுச்சு? எப்படி வெதர் சேஞ்ச் ஆயிடுச்சு? அப்புறம் யாரோ கதவை தட்டினது அவருக்கு ஞாபகம் வந்தது. யாரது? அப்போ திடீர்னு ஒரு சின்ன பொண்ணு அவரு முன்னாடி வந்து நிக்கிறா. அவ்வளவு இருட்டு மலையில இடியும் மின்னலும் வந்துட்டு இருக்கும் போது அவ பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சா. அவினாஷ் பயந்து போய் அப்படியே பின்னாடி போறாரு. யார் நீ? எங்க இருந்து வர? என்ன கொடுங்க. என்ன கொடுங்க. ஒரு பக்கம் இந்த சூழ்நிலை ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதை விட இந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமா இருந்தா. அவினாஷ் பயந்து போயிடுறாரு. அவருக்கு நடக்கிற எதுவுமே புரியல. இந்த மலையில நீ எப்படி வீட்டை விட்டு தனியா வந்த? உங்க அப்பா அம்மா எங்க? எனக்கு பசி எடுக்குது. என்ன கொடுங்க. நான் குடிக்கணும். உனக்கு பசியா இருந்தா எண்ணெய குடிக்காத, ஏதாவது சாப்பிடு. அவினாஷ் வீட்டை சுத்தியும் முத்தியும் பாக்குறாரு. ஆனா அங்க சாப்பாடு இல்ல. பாரு, எங்க வீட்டுல சாப்பாடு இல்ல. நான் உனக்கு என்ன கொடுக்கறது? எண்ணெய். நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிட்டேன், பசி எடுத்தா சாப்பாடு தான் சாப்பிடணும். இப்ப அந்த பொண்ணுக்கு கோவம் வந்துடுது. அவளுக்கு கோவம் வந்த உடனே இடி மின்னலெல்லாம் அதிகமா வர ஆரம்பிக்குது. அவினாஷ் நடுங்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட தோற்றம் மாற ஆரம்பிக்குது. அவளுக்கு சுருள் முடியாகுது. அவளை பார்க்கறதுக்கே பிசாசு மாதிரி மாறிடுறா. அந்த இரவு நேரத்துல அந்த பொண்ணோட தோற்றமும் அந்த சூழ்நிலையும் பயங்கரமா இருந்தது. அவினாஷ் பயந்து கத்த ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரோட வாயிலிருந்து வார்த்தை வரல. நான் சொன்னேன்ல எனக்கு கடுகு என்ன வேணும்னு, உனக்கு கேட்கலையா? உன்னோட பேக் எங்க வச்சிருக்க? என்னோட பேக்ல கடுகு என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பிசாசு அந்த வீட்டுக்குள்ள வந்துடுறான். வந்து அவரோட பேக்கை ஓபன் பண்ணி அதுல இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கீழே போட்டுறான். அப்புறம் அந்த பேக்ல இருக்கிற கடுகு எண்ணெயை மட்டும் எடுத்து முழு பாட்டிலையும் குடிச்சு அந்த பாட்டில தூக்கி வீசிடுறான். அப்ப அந்த இடத்துல இருந்து கோவமா நடந்து போயிடுறான். அவர் உடனே கதவை சாத்திடுறாரு. அப்புறம் திடீர்னு திரும்பவும் யாரோ கதவை தட்டுற சத்தம் கேக்குது.
யாருங்க? சார், நான் தான். கதவை திறங்க. அவர் எழுந்து போய் கதவை திறக்கிறாரு. வெளியில வெதர் ரொம்ப நல்லா இருந்தது. மழை வந்த மாதிரியும் நேத்து வெதர் மோசமான மாதிரியும் பார்த்தா தெரியவே இல்லை. அவர் ரூம்குள்ள பார்க்கறாரு. அந்த ரூமும் ரொம்ப சுத்தமா இருந்தது. ஆனா அந்த கடுகு எண்ணெய் பாட்டில் காலியா கீழே விழுந்து கிடந்தது. சார், இன்னும் நீங்க ஏன் துணியை மாத்தாம இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் இவ்வளவு வேர்த்து இருக்கு? வெதர் ரொம்ப கோல்டா வேற இருக்கு. நான் தூங்கிட்டு இருந்தேனா? ஒருவேளை அது கனவா? சார், நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் உங்களுக்கு சூடா சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க கரண்ட் போயிடும், அதனால நான் உங்களுக்கு மிளகு வறுத்தி எடுத்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி. அப்புறம் கேளுங்க. அவரோட மொத்த கனவையும் அவர்கிட்ட சொல்றாரு. சார், நீங்க ஏன் கடுகு எண்ணெய் எடுத்துட்டு வந்தீங்க? எனக்கு வீட்டில் செஞ்ச கடுகு எண்ணெய் பிடிக்கும், அதனால எங்க அம்மா எனக்கு கொடுத்து விட்டாங்க. சார், 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்தில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் அவரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு கொடுங்க. அம்மா, எனக்கு சீக்கிரம் பசிக்குது, சாப்பாடு கொடுங்க. 4 வயசு ரூபா அவ இனிமையான குரல்ல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தான். ஐயோ, உன்கிட்ட எனக்கு பைத்தியம் பிடிக்குது. சொன்னதே சொல்லிட்டு இருக்க. சாப்பாடு செஞ்சிட்டு இருக்கல, ஆன உடனே குடுக்கறேன், சரியா? அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சீக்கிரம் பூவா கொடுமா. சும்மா இருக்க போறியா இல்ல அடி வாங்க போறியா? அம்மா, எனக்கு பசி எடுக்குது, சீக்கிரம் சீக்கிரம் பூவா கொடுமா. சமையல் கட்டுல இருந்து வர வெப்பத்தாலையும் ரூபா தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறதாலையும் அவங்க அம்மா கோவத்துல சொல்றாங்க, அவ்வளோ பசி எடுத்துட்டு இருந்ததுன்னா இந்த எண்ணெயை எடுத்து குடிச்சுடு. பசியில இருக்கிற அந்த பொண்ணு அவங்க அம்மா கோவத்துல சொன்னதை உண்மைன்னு நினைச்சு ஸ்டவ் பக்கத்துல இருக்கிற அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து குடிச்சிடுறான். அப்புறம் அந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கிராமத்துல யாரும் எண்ணெயை உபயோகப்படுத்துறது இல்ல, அதுலயும் கடுகு எண்ணெய. பயப்படாதீங்க, அந்த பொண்ணு யாரையும் காயப்படுத்த மாட்டான். உங்க வீட்டுல எண்ணெய் இருந்தா அவ வந்து குடிச்சிட்டு போயிடுவான். அதனால எப்பவுமே உங்ககிட்ட எண்ணெயை வச்சுக்காதீங்க. பியூன் சொன்னதை கேட்டு அவினாஷ் அந்த பொண்ணை பாவன் நினைக்கிறாரு. அவளை முக்தி அடைய வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக அவர் ஒரு சாமியாரை தேடி போறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்றாரு, யாராவது ஒருத்தங்க நிறைவேறாத ஆசையால செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்மா முக்தி அடையறதுக்கு அவங்களோட ஆசையை நிறைவேற்றணும். அவரு அந்த கிராமத்துல இருக்கிற அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாரு. ஆனா அந்த வீட்டுல இப்ப யாரும் இல்ல. அந்த வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்கள அவர் விசாரிக்கிறாரு. அவங்க வேற ஊருக்கு குடி போயிட்டதா அவங்க சொல்றாங்க. அவினாஷ் அவங்கள தேடி போய் அவங்கள திரும்பவும் அந்த கிராமத்துக்கு கூட்டிட்டு வராரு. அவங்கள அந்த வீட்டுல தங்க சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து நிறைய எண்ணெயை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுல வைக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு ஒரு பயங்கரமான சூறாவளியோட அந்த இடத்துக்கு வந்துடுறான். நான் குடிக்கிறதுக்கு என்ன குடிங்க. ஐயோ குழந்தையே, அம்மா நீங்களா? எனக்கு என்ன கொடுங்க, நான் குடிக்கணும், எனக்கு பசி எடுக்குது. அன்னைக்கு என்னால உனக்கு சாப்பாடு போட முடியல, அதனால நீ என்ன குடிச்சிட்ட, என்ன மன்னிச்சிடுமா. வாமா, என் மடியில வந்து உக்காரு, நான் உனக்கு என் கையார ஊட்டி விடுறேன். அவங்க சொல்றத கேட்டு அந்த பொண்ணும் அழ ஆரம்பிச்சிடுறான். அவங்க அம்மா அவளுக்காக சாப்பாடு செஞ்சு அவளை தொடையில உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டுறாங்க. அவ அந்த சாப்பாடை சாப்பிட்ட உடனே அவ முக்தி அடைஞ்சிடுறான். அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் அந்த ஊர்க்காரங்களும் அவினாஷ்க்கு நன்றி சொல்றாங்க. அன்னையில இருந்து அந்த ஊர்க்காரங்களும் அவங்களோட சாப்பாட்டுல எண்ணெயை சேர்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ராகுல் மற்றும் பிரீத்தி ரொம்ப வேகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நைட்டு இருட்டு அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய நடக்கிற வேகமும் அதிகமாச்சு. ராகுல் அண்ணா, நம்ம இந்த வழியா வந்திருக்க கூடாது. அந்த சூனியக்காரியோட வீடு இங்கதானே இங்க இருக்கு. சரியா தான் சொல்ற பிரீத்தி. ஆனா நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வழியில அந்த பேயோட வீடு வந்துச்சு. அவங்க அது பக்கத்துல போனது வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது.
தெருவிளக்கும் அணைஞ்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க முன்னாடி வந்துச்சு மிக நீளமாயிருந்த அந்த பேய். பிரீத்தி ராகுல் கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேய் அவளுடைய தலைமுடியை பிடிச்சி மேலே இழுக்க ஆரம்பிச்சது. அது வானத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த பேயோட உருவத்துக்கு பக்கத்துல பிரீத்தியோட உடம்பு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு இவளை நான் எடுத்துக்கிட்டேன். அவளோட ரத்தத்தை குடிச்சு என்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் பிரீத்தியோட கழுத்துல அதோட நகத்தை வச்சு கீறுச்சு. பிரீத்தியோட கழுத்துல அடிபட்டுச்சு. அவளுடைய ரத்தம் அந்த பேயோட நெகத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே அந்த பேய் நெகத்துல இருந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுடு. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், விட்டுடு. என் தங்கச்சி இறக்கி விடு. அந்த பேய் எந்த பதிலையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அது சிரிச்சுக்கிட்டே அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ராகுல் கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். ஐயோ பிரீத்தி, என்னோட தங்கச்சி அவ, தயவு செஞ்சு அவளை விட்டுடு ப்ளீஸ். உள்ள இருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. ராகுல் கதவை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டான். இந்த கதை மங்கள்பூர் அப்படிங்கிற கிராமத்துல நடந்தது. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பேயோட பயத்துல தான் இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த பேய் ஒரு மனுஷனை தூக்கிட்டு போறது. யாராவது அந்த பேயோட வீட்டு பக்கத்துல போனா அந்த பேய் அவங்கள பிடிச்சிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது கடுமையான இருட்டுல யாராவது ஒரு ஆளை அது தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சிடும். அந்த பேய் அது வீட்டுக்கிட்ட யார் வந்தாலும் அவங்கள தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடும். ஆனா அந்த வீட்டோட கதவை யாராலையும் இதுவரைக்கும் திறக்க முடியல. ஆனா ராகுல் இந்த தடவை முடிவு பண்ணியிருந்தான், எப்படியாவது அவனுடைய தங்கச்சிய அங்கிருந்து கூட்டிட்டு வருவேன்னு. யார் வராங்களோ இல்லையோ, என்னோட தங்கச்சியை நான் போய் காப்பாற்றுவேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பா அந்த மோகினி பேய் இருக்கிற வீட்டுக்கு போவேன். அந்த மோகினி பேயை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம். ராகுல் அதே மாதிரி தான் செஞ்சான். அன்னைக்கு நைட்டு ராகுல் அந்த பேய் வீட்டுக்கிட்ட போனதும் அப்போ அவன் அங்க பார்த்தா ஒரு சின்ன ஜன்னல் திறந்திருந்துச்சு. அவன் அந்த ஜன்னல் வழியா உள்ள போயிட்டான். உள்ள இருந்த நிலைமைய பார்த்து ராகுல் ரொம்ப பயந்துட்டான். அட இது என்ன, இங்க இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் ஜன்னலையால கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ பாவம், எல்லாரும் ரொம்ப வலியால அழுத்துட்டு இருக்காங்க. ஐயோ பிரீத்தி, என்னோட தங்கச்சி பிரீத்தி, அவ வலியால ரொம்ப அழுத்துட்டு இருக்கா. இது என்ன கொடுமை, இந்த தொட்டில ஏன் இவ்வளோ ரத்தம் இருக்கு? நான் நிறைய பேரோட ரத்தத்தை சேகரிச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பாட்டில்ல வச்சிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப போய் அந்த மக்களை எல்லாரையும் நான் சித்திரவதை செய்ய போறேன். இப்படி சொல்லி அந்த பேய் அவங்க எல்லாரையும் மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் வழியில துடிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டே இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து ராகுல் அங்கிருந்து திரும்பி வந்துட்டான். அவன் கிராமத்துல இருந்த வயசானவர் ராம்லக்கன் கிட்ட போனான். எனக்கு தெரியும் ராகுல், நீ உன் தங்கச்சியை காப்பாற்றி திரும்ப கொண்டு வருவேன்னு. வா உள்ள போய் உட்காரலாம், ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கலாம். அவளை திருப்பி கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். அந்த பேயை அடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்துச்சு. ஆனா ராகுல் தனியாதான் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நாத்துவை பார்த்தான். ராகுல், நான் உனக்கு உதவ நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு மந்திரவாதியை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தேன். அவர் மோகினி பேய் பிசாசு எல்லாத்தையும் அடிக்கிறவர். அவரை நான் இன்னைக்கு இங்கே வட வச்சிருக்கேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? சரி வாங்க உள்ள போகலாம். உள்ள போய் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். ராகுல் அப்புறம் நாத்து உள்ள போனாங்க. உள்ள இருந்து ராகுல் மட்டும் வெளியே வந்தான். வெளியே வந்து அவன் அந்த கதவை சாத்திட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சாமியாரும் கிராமத்துக்கு வந்தாரு. மோகினியோ இல்லை பிசாசோ, அது கிராமமாக இருந்தாலும் இல்லை டவுனாக இருந்தாலும், நான் அடிக்கிற அடியில் எந்த பேயா இருந்தாலும் தலை தெறிக்க ஓடிடும். நான் தான் மந்திரவாதி மோகினி அழிவு. சாமியார் அந்த பேயோட வீட்டை நோக்கி போகாம இன்னொரு பக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. பாபா, இந்த பக்கம் எங்கே போகிறீங்க?
அது மோகினியோட வீடு இல்லை, அது ராகுலோட வீடு. சாமியார் எதுவுமே சொல்லல. அவரு ராகுலோட வீட்டு பக்கத்துல போய் நின்னு சொன்னாரு, ஏய் மோகினி பேயே, என்னோட நோக்கம் பேய்களை பிடிக்கிறது. எனக்கு தெரியும் நீ ராகுல் உடம்புக்குள்ள இருக்கிறன்னு. சாமியாரோட இந்த பேச்சு கேட்டதும் அங்கிருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு ராகுல் ஜன்னல் வழியா அந்த பேய் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேயும் அவனை பார்த்துடுச்சு. அதுக்கப்புறம் அது அவனுக்குள்ள புகுந்துருச்சு. அந்த பேய் ராம்லக்கனையும் நாத்துவையும் கொன்னுடுச்சு. சாமியாரோட பேச்சு கேட்டதும் அந்த பேய் ராகுலுக்கு உள்ள இருந்து பேசிச்சு. ஏ பாபா, நீ என்ன பிடிக்க முடியாது. அப்படி சொல்லி அந்த பேய் ராகுலோட உடம்ப விட்டு வெளியே வந்து அங்கிருந்து போயிடுச்சு. ராகுல் மயங்கி கீழே விழுந்துட்டான். சாமியார் ராகுல் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சில கிராமத்து ஜனங்களும் அந்த பேய் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஏ மோகினி பேயே, வெளியே வா. இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்ல. நீ என்கிட்ட வந்து தான் சாக போற. பேய் வெளியே வந்து அது சொல்லுச்சு, ஹே பாபா, இது என்னோட இடம். நான் இங்க தான் இருப்பேன். நீ என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்னோட சக்தியே, வெளியே வந்துடு. மோகினி பேயே, சுத்தமா அழிச்சிடு. ஏய் பாபா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னோட சக்தி எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. மகனே ராகுல், அந்த மோகினியோட நகத்தை இந்த கத்திரியால வெட்டிடு. அப்புறம் அந்த மோகினியால யாரையும் எதுவும் பண்ண முடியாது. ராகுல் அதே மாதிரி செஞ்சான். அதோட நகத்தை கட் பண்ணதும் அந்த பேய் கீழே விழுந்துருச்சு. சாமியார் அவருடைய சக்தியால அந்த பேயை அங்கேயே எரிச்சிட்டாரு. அந்த பேய் அழிஞ்சதும் அந்த வீட்டோட கதவு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயோட வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்த ஜனங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்தாங்க. ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ராகுலோட தங்கச்சியும் வெளியே வந்தா. ராகுல் பிரீத்தியை கட்டி பிடிச்சுக்கிட்டான். எல்லாரும் ராகுலுக்கும் சாமியாருக்கும் நன்றின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் ராகுல் யார் சொன்னதையும் கேட்கல. கடைசியா அவன் எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான். மண்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தான். இன்னைக்கு அவனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அம்மா, இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்ய முடியுமோ செய். நாளையில இருந்து ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டேன். என்னப்பா, உன்னோட புது மனைவி வேலையெல்லாம் செய்வாளா? ஆமா, கண்டிப்பா பண்ணுவா. ஏன் பண்ண மாட்டா? என் அம்மா காலம் பூரா வேலை பார்த்து அழுத்தது போதும். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் எங்க கூட டவுனுக்கு வந்துருங்க. ஒரு வேலையும் செய்யவே கூடாது, சரியா? ஏன்பா, நீ இது சொன்னியே, அதுவே ரொம்ப சந்தோஷம். நீ போய் உன்னோட புது வாழ்க்கைய சந்தோஷமா வாழு. இந்த வயசான காலத்துல அங்க வந்து என்ன பண்ண போற? நான் இங்கேயே உங்க அப்பாவோட நினைவுகளோட வாழ விரும்புறேன். சரி போ, மருமக உனக்காக காத்துக்கிட்டு இருக்க போறா. இப்படி சொல்லி அம்மா மண்டுவோட கன்னத்தை கிள்ளி முத்து கொடுத்தாங்க. அவனை அவனுடைய ரூம் வாசல்ல விட்டுட்டு வந்துட்டாங்க. மண்டு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தான். அவன் உள்ள போனதும் ரொம்ப வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. பொண்ணோட கண்ணை சிவப்பா மாறிச்சு. அவளுடைய முகமும் மாற ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது வேகமா மண்டுவை தாண்டிச்சு. அடுத்த நாள் காலையில அம்மா கதவை திறந்து பார்த்தப்போ அங்க பார்த்தாங்க மண்டு ரத்த வெள்ளத்துல மிதந்துக்கிட்டு இருந்தான். அப்புறம் மருமகளோட கையில ரத்தம் இருந்துச்சு. தூரத்துல ஒரு இடத்துல இதயம் கறந்துச்சு. நீ என் புள்ளைய கொன்னுட்டியா? இல்ல அத்தை, நான் அவரை கொல்லல. பின்ன என்ன நைட்டு பேயா வந்துச்சு? அத்தை, எனக்கு எத்தனை ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் அங்க வந்தாங்க. மண்டுவோட அம்மா மருமகளை கை காட்டி சொன்னாங்க, இன்ஸ்பெக்டர் சார், இவதான் என் பிள்ளைய கொன்னுட்டா. அமைதியா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நேத்து தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடந்துச்சு. நேத்து அவனுக்கு முதல் இரவு. ஆனா என் புள்ள செத்து போயிட்டான். இவதான் அவனை கொன்னா.
இன்ஸ்பெக்டர் சார், நான் எதுவுமே பண்ணல. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. நான் மண்டுவை ரொம்ப விரும்பிக்கிட்டு இருந்தேன். நான் அவனை ஏன் கொலை செய்ய போறேன்? நான் இங்க வெளியே இருக்கிற அறையில தான் இருந்தேன். வெளியே இருந்து யாரும் உள்ள வரல. அப்ப என்ன பேய் வந்து என் பிள்ளைய கொன்னுச்சா? உங்க கேஸ் மாதிரி தான் ஊர்ல 5-6 கேஸ் நடந்துட்டு இருக்கு. உங்க மருமக சொல்றது சரியாதான் இருக்கும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எது சரி எது தப்பு தெரியாது. ஆனா என் பிள்ளையோட சாவுக்கு எனக்கு நியாயம் வேணும். நீங்களும் அமைதியா இருங்க, நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்ல. சார், இந்த சம்பவம் ஏற்கனவே நடந்த சம்பவம் மாதிரியே இருக்குல்ல, எல்லா தடையும் ஒத்து போகுது. நீ கவனமா இந்த இடத்த கவனி, ஏதாவது துப்பு கிடைக்க போகுது. அவங்க அங்க இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. சார், உடம்ப பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஓகே, பழைய கேஸ் எல்லாத்துலயுமே கல்யாண பொண்ணுங்களோட கைரேகை தான் ஒத்து போயிருந்தது. ஆனா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆமா சார், 5 கல்யாண பொண்ணுங்களுக்கும் எதுவுமே ஞாபகமே இல்லை. இந்த கேஸ்ல வேற எந்த துப்புமே கிடைக்க மாட்டேங்குது. சார், அப்பாவி மக்கள் சாவுறாங்க. மக்களோட கோபம் வேற கூடிக்கிட்டே இருக்கு. கூடவே பயமும் வருது. அரவிந்த், இது நமக்கு 5வது கேஸ். நாம இந்த கேஸை முடிக்கலைனா நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே எல்லாரும் கேவலமா பேசுவாங்க. சார், கிராமத்துல இது எல்லாத்தையுமே பேயோட வேலைன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. சார், நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்மளால இவ்வளவு நாள்ல ஒரு துப்பு கூட கண்டுபிடிக்க முடியலையே. நீ எந்த அடிப்படையில் இதை சொல்ற? சார், எல்லா டைம்லையும் முதல் ராத்திரி அன்னைக்கு தான் மாப்பிள்ளைங்க சாகுறாங்க. எல்லா எவிடன்ஸுமே இந்த மணப்பொண்ணுங்க தான் குற்றவாளின்னு காட்டுது. வேற எவிடன்ஸ் கிடைக்கல. ஆனா மணப்பொண்ணுங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. இதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா, எல்லா பொண்களுமே மாப்பிள்ளையோட இதயத்தை ரொம்ப ஈஸியா கருவியே இல்லாம எடுக்க முடியுது. இவ்வளவு பலம் அவங்களுக்கு எங்க இருந்து வந்தது? அதுவும் நகை இவ்வளவு பயங்கரமா மாறுமா என்ன? அதுக்குள்ள அவங்களுக்கு ரிப்போர்ட் கிடைச்சது. அதை பார்த்ததுமே அவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் நினைச்ச மாதிரி தான் வந்திருக்கு. இந்த கொலையும் அந்த மணப்பெண்ணோட கையால தான் நடந்திருக்கு. கொஞ்சம் நான் சொல்றத கேளு. அடுத்து இந்த கிராமத்துல யாரோட கல்யாணம் நடக்குதுன்னு விசாரி. சார், அடுத்த 15 நாள்ல உங்க கல்யாணம் தான் நடக்க இருக்கு. எனக்கு முன்னாடி வேற யாருக்கும் கல்யாணம் இல்லையா? எல்லாரும் பயப்படுறாங்க. யாருக்கோ இந்த சனிக்கிழமை கல்யாணம் ஆக வேண்டியிருந்துச்சு. அவனும் அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டான். இப்போ உங்க கல்யாணம் மட்டும்தான். நல்லதா போச்சு. என்னோட கல்யாணத்திலேயே இந்த கேஸையே முடிச்சிடலாம். சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கே. இவ்வளவு அப்பாவி மனுஷங்க சாகுறாங்க. யாராவது தியாகம் பண்ணித்தானே ஆகணும். நான் சொல்றத கவனமா கேளு. இன்ஸ்பெக்டர் அரவிந்த் கிட்டே எல்லா பிளானையும் சொன்னாங்க. 2 பேரும் பேசினாங்க. அதுக்கப்புறம் 15 நாள் கழிச்சு இன்ஸ்பெக்டர் விவேக்கோட கல்யாணத்துக்கு ஏற்பாடுகள் நடந்துச்சு. அவர் வீட்டுல ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணும்போதே வீட்டை சுத்தி சிசிடிவி கேமராவை வச்சாங்க. எல்லாரும் இன்ஸ்பெக்டரோட பெட்ரூமையும் அலங்கரிச்சு வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அன்னைக்கு நைட்டு முதலிரவு வந்துச்சு. இன்ஸ்பெக்டர் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு உள்ள வந்தாரு. அவரு பிளான் பண்ண மாதிரி போலீஸ் ஃபோர்ஸ் வெளியே இருந்தாங்க. அரவிந்தும் அவங்க கூட சில பேரை கூப்பிட்டுக்கிட்டு ரூமோட கதவுக்கு பக்கத்துல நின்னாரு. அவங்க சிசிடிவி கேமராலேயே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க திடீர்னு பயங்கரமான சூழல் ஏற்பட்டுச்சு. வித்தியாசமான சத்தங்கள் கேட்டுச்சு. ஜன்னல் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சது. பொண்ணோட கண்ணு கருப்பா மாறிச்சு. அந்த பொண்ணோட நிறமும் கருப்பா மாறிச்சு. ரொம்ப அழகா இருந்த அந்த பொண்ணு ஒரு பேய் மாதிரி தெரிஞ்சா. அவனி, உள்ள வரதுக்கு இவ்வளவு நேரமா? விவேக் எப்பவுமே பேய் பிசாசுகளை அவன் நம்பவே மாட்டான். ஆனா இப்ப அவன் ரொம்ப பயந்துட்டான். அவன் எவ்வளவு பயந்துருந்தானா, அவன் அவனுடைய கொலீக்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவே மறந்துட்டான். இப்போ அவனி எழுந்திருச்சு அவன் பக்கத்துல வந்துச்சு. எனக்கு உன்னுடைய இதயம் வேணும். டார்லிங், அது ஏற்கனவே பொண்ணோடது தானே? இல்ல, என்னுடையது இல்ல. நீ 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதயத்தை திருடிட்டியே.
இல்ல, என்கிட்ட இதயம் இல்ல, எனக்கு இதயம் வேணும். இது வரைக்கும் யாருடைய இதயமும் என் உடம்புக்கு சேரவே இல்லை. அப்படி சொல்லி அது விவேக்க நோக்கி வந்துச்சு. அவனை கரையில தள்ளிவிட்டு அவன் மேல ஏறி அந்த பேய் நின்றுச்சு. அவனை அது பலமா தாக்குச்சு. இன்னைக்கு உன்னுடைய இதயம் எனக்கு பொருந்திடுச்சுன்னா அவ்வளவுதான், நான் மறுபடியும் முழுசா மாறிடுவேன். என் இதயம் உனக்கு எதுக்கு வேணும்? நான் முதல்ல உன்னுடைய எலும்புகளை உருக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னுடைய இதயத்தை வெளியே எடுக்கிறேன். இதுக்கு நடுவுல விவேக் எப்படியோ சமாளிச்சு அவனுடைய கொல்லிக்கு ஒரு மெசேஜை சென்ட் பண்ணான். உடனே அங்க 2 பேர் கதவை உடைச்சிட்டு உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பேயை பிடிச்சி ஒரு சோஃபால கட்டி போட்டுட்டாங்க. இப்போ அமைதியா பேசலாம். நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான், உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ தானே என்னோட உசுரு. நீயே என்னை ஏன் கொல்லணும்னு நினைக்கிற? ஆமா, உனக்கு என் இதயம் எதுக்கு வேணும்? எல்லாத்தையும் நீ இதுக்கு தான் கொன்னியா? நீ எல்லாரோட இதயத்தையும் அங்கேயே விட்டுட்டியே. யாருடைய இதயமும் என் உடம்புல பொருந்தல. உன் இதயம் எங்க? என்னுடைய புருஷன் என் முதலிரவனுக்கு என்னுடைய இதயத்தை வெளியே எடுத்துட்டு தூக்கி போட்டுட்டான். நீ அவன் பண்ண தப்புக்கு அடுத்தவங்களை ஏன் தண்டிக்கிற? எனக்கு புது மாப்பிள்ளைங்களை பார்த்தா அவன் தான் கண்ணுக்கு தெரியுறான். உனக்கு என்ன வேணும்? எனக்கு நியாயம் வேணும். அவன் கல்யாணத்தன்னைக்கே என்னை கொன்னுட்டான். என்னுடைய கனவுகள் எல்லாம் உறைஞ்சு போச்சு. நான் உனக்கு நியாயம் வாங்கி தரேன். முதல்ல நீ அமைதியாயிரு. அவன் என்னுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டான். நான் எப்படி அமைதியா இருப்பேன்? அவன் என்னை கொன்னான். அதுக்கப்புறம் என்ன வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல புதைச்சிட்டான். ஆனா இப்பவும் அவன் எங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பணத்தை கேட்டு அவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறான். அவனோட பேர் என்ன? உனக்கு இதெல்லாம் செஞ்சவன் யாரு? அது என்ன அப்படின்னு சொல்ல வரும்போது அரவிந்த் போலீஸ் ஃபோர்ஸை நகர்த்தி விட்டு முன்னாடி வந்தான். நகரு, இதை நான் பார்த்துக்கிறேன். அரவிந்த், நல்லதா போச்சு. கடைசியில நீ என் பக்கத்துல வந்துட்டியா? நீ ஒரு ஆத்மாதான். உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட அவனியோட உடம்பு இருக்கு, அப்புறம் சக்தியும் இருக்கு. இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அரவிந்த் அவனுடைய கன்னை வெளியே எடுத்தான். எல்லாருக்கும் முன்னாடியும் விவேக்க கன் பாயிண்ட்ல வச்சு சொன்னான், இந்த இன்வெஸ்டிகேஷனை இப்பவே நிறுத்துங்க. இதை ஒரு சாமியாரால தான் தீர்க்க முடியும். அப்போ திடீர்னு அவனி அவளை கட்டி வச்சிருந்த எல்லா கட்டையும் அவிழ்த்து அரவிந்த தாக்க ஆரம்பிச்சான். அவன் மேல உட்காந்து அவனை தாக்கி அவனுக்குள்ள இருந்து இதயத்தை வெளியே எடுத்துச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்து சத்தமா சிரிச்சுது. இதுக்கப்புறம் இந்த கேஸை ஒரு சாமியாரால தான் முடிக்க முடியும். உண்மை என்னன்னா அரவிந்த் தான் அந்த ஆவியோட புருஷன். விவேக் சில போலீஸ்காரங்க கூட அந்த இடத்துக்கு போனான். அந்த ஆவி அவன்கிட்ட சொன்ன இடத்துக்கு போலீஸ்காரங்க அங்க தரைய தோண்டி செக் பண்ணும்போது அதுக்குள்ள ஒரு எலும்பு கூடு கிடைச்சது. அவங்க அதை வெளியே எடுத்து அதுக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்க ஒழுங்கா செஞ்சாங்க. இப்போ அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் கிராமத்துல இந்த மாதிரி எப்போ